அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசினருக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். 4 புதன், 5 சூரியன், சுக்கிரன், ராகு, சனி, 6ஆம் இடத்தில் சந்திரன், 7 குரு, 8 ராசிநாதன் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். ஆக செவ்வாய் வக்கர நிவர்த்தியாகி தனஸ்தானத்தை பார்க்கிறார். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பார். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் மாதம் இது. மாத தொடக்கத்தில் மீனராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றனர். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெற்றாலும் அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகளை செய்வார். முக்கிய பிரபர்களை சந்திப்பால் முன்னேற்றம் காண்பீர். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை செய்வர். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பங்குனி 4ஆம் தேதி கும்பராசிக்கு வக்கர இயக்கத்தில் புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது யோகம்தான். தொட்டது துலங்கும். தொழில் வளம் மேலோங்கும். செல்வ வளம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுவர். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதிகார பதவி கிடைக்கலாம். தள்ளி போன காரியங்கள் நடைபெறும். பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். அடுத்து மீனராசியில் சுக்கிரன் உச்சமடைகிறார். அசுர குருவான சுக்கிரன் வக்கரம் பெறுவது நன்மைதான். அவர் முதலோடு இணைந்திருப்பதால் பொருளாதார நிலை உயரும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் வெற்றி நடை போடுவீர். தொல்லை தந்தவர்கள் எல்லை விட்டு விலகி செல்வர். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரலாம். பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். செவ்வாய் உங்கள் ராசிநாதன் மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தில் அதிபதியாக விளங்குபவர். எனவே அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். வளர்ச்சி அதிகரிக்கும். யோகம் உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உதவி செய்வர். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். ஆக விருச்சிக ராசினருக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு திருக்கணிதப்படி நடைபெறும் சனி பயிற்சியால் நன்மை உண்டு. சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.